ஜாதி பார்க்காம எங்கள் அசத்தை கூட்டு வந்து பார்த்து நம்ம கல்யாணம் ஆனாக்க பாதாம் மிஸ்ரி போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி அண்ணியும் கேப்டன் போட வச்சு நம்ம இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணார் நம்ம தலைவர். இந்த இதில் 30 வருஷமாக நம்ம இருக்கிறோம். ரசிகமன்றத்தில் இருக்கிறோம். எங்கள் தாயகம் ரசிகமன்றம் எங்கள் கட்சியில் வந்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே முஸ்லீம் எங்க அன்னிக்காக முக்கியத்துவம் இருந்து நம்ம தலைவர் கொள்கையை வந்து எது ஆரம்பிச்சாவிடோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெயிச்சு காமிச்சு அந்நிய வக்காதிக்காம விட மாட்டோம். நீங்க அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாதி மத பேத இல்லாம எதுவுமே இல்லை சார். எல்லாருமே நீங்க எங்க அந்நியார் வந்து அசைக்க முடியாத சத்தியா வருவாங்க. எங்க கேப்டன் எப்படி உணர்வுபூர்வம் இருந்தாரோ அந்த உணர்வை மீண்டும் தட்டி எழுப்பாங்க. தொண்டர் கேப்டன் மாதிரி இருக்கிறாங்க. இந்த கட்சி இன்னும் மேலும் மேலும் வளரும், இதாகாது. ஏன்னா ஒரு உச்சத்தை நல்லா செய்யறதுக்காக அந்த கட்சி ஆரம்பிச்சாரு. அது கண்டிப்பா நிச்சயமா அடிவார் எங்க அந்நியார். ஏன்னா என் கேப்டன் ஏதோ நல்லது செஞ்சாரு. அந்த நல்லது வந்து கடவுள் பொறுக்கல. எவ்வளோ தியாகம் பண்ணாரு. ஆனால் தியாகத்தை வந்து ஏத்துக்கல. ஆனா அந்த தியாகத்துக்கும் தர்மத்துக்கும் மக்களை காப்பாற்ற ஒரே தலைவர் எங்க அந்நியார். அந்த அந்நியார் வந்து அசைக்க முடியாது செஞ்சு வருவாங்க. கேப்டன் தொடர்ந்து அவரோட பசங்க அந்நியாருக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பா கண்டிப்பா ஆதரவு வேறு விட்டு ஆலமரம். இந்த ஆலமரத்தை யாராலும் ஆட்டி பார்க்க முடியாது. ஏன்னா கேப்டன் அந்த மாதிரி விதைச்சிட்டாரு. நன்றி. இது போன்ற ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் கேப்டன் இருந்தாலும் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்காரு. நன்றி நவரஸ் தமிழுக்காக.